முருகாசரணம். நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மிராக்கிள் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சில பேர் சொல்லியிருந்தீங்க. எனக்குமே தோணுச்சு, சரி மிராக்கிள் ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து அதாவது ஒரு திருப்புகழ் அப்படிங்கிறது திருப்பம் தரும் திருப்புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில. அது வந்து எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது இந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் கேட்டா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு திருப்புகழ் மட்டுமே வச்சுட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஓட்டிடலாம் போலயே! அப்படிங்கிற மாரி ஒண்ணு ஒவ்வொரு விதமான மிராக்கிள்ஸ் ஆக்சுவலி. ம் அதே மாரி வந்து ஓகே, இப்போ ரீசென்ட்டா எனக்கு நடந்த டக்குனு குயிக்கா ஞாபகத்துக்கு வந்த சில விஷயங்களும் ஷேர் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா, நம்ம வீடியோஸ் இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல காட்டுறேன். இந்த திருப்புகழ் புத்தகம் வேணும் அப்படின்னா, ரம்யா சகோதரி நம்பர் குடுத்துருக்கேன். அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி இதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன். த பெஸ்ட் வேல்மாறல் புத்தகம் வேணும் அப்படின்னாலும், நீங்க அதே ரம்யா சகோதரியோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னன்னா, அதாவது ஒரு வேல்மாறல் பாராயணம் பண்ணாத முருக பக்தர்களே இல்லை அப்படின்னு சொல்லணும். வேல்மாறல் பாராயணம் பண்ணும்போது, நமக்கு அவ்ளோ சந்தேகங்கள் வரும். அவ்ளோ கேள்விகள் வரும். அத்தனைக்கும் பதில் சொல்ற விதமா, இந்த புக்ல வந்து ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் மாரி அடிக்கடி வந்து வரக்கூடிய அந்த சந்தேகங்களும், கேள்விகளுக்கான பதிலோட சேர்ந்து குடுத்துருக்கோம். அதே மாரி தனிப்பாடல் பாராயணம், தனிப்பாடல் சிறப்புகள் என்ன, என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன பாட்டு வந்து படிச்சா வந்து அது பலன் தரும் அப்படிங்கிற விஷயம் டீட்டெயிலா இருக்கு. இது இல்லாம வந்து இன்னும் பல மிக மிக பவர்ஃபுல்லான முருகர் பதிகங்கள் இருக்கு. இந்த புக் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து ரம்யா சகோதரிட்ட கேட்டு அந்த கன்டென்ட் என்ன அப்படிங்கிறதும் நீங்க விசாரிச்சுக்கோங்க. அதே மாரி நம்ம வீடியோஸ் இப்ப தான் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க பழைய வீடியோஸ் தாராளமா பாருங்க. முத்து முத்தான வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பதிவுகள், இந்த கலியுகத்தில எங்கேயுமே வந்து நம்மளால வந்து கேட்கறதுக்கே குடுப்பினை இருக்கக்கூடிய பல அற்புதங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். பல திருப்பணிகள் நாங்க ஒண்ணா இணைஞ்சு பண்ணிட்டு வரோம். எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். ஸோ இப்போ என்னோட ரீசென்ட்டா நடந்த ஒரு சில விஷயங்கள், குட்டி குட்டி விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்றேன். யூகேலேருந்து நான் போன வாரம் இந்தியாவுக்கு வரேன். போன வெள்ளிக்கிழமை வரேன். கிளம்புறக்கு ஒரு 2, 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, டீஹைட்ரேஷன் ஆயி, ஃபீவரிஷ் ஆயி, டிசீனஸ் எதனால வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியல. என்னடா இவ்வளோ நாள் நல்லா இருந்தோம், கிளம்பும்போது இப்படி ஆகுதேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பதட்டமாயிட்டேன். அம் ஸோ முருகர்கிட்டயும் வேண்டிட்டேன். அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு, அங்க முருகர், பாபா, அம் எல அம்பாள் கிட்ட எல்லாமே வேண்டிட்டு, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். கடைசியா அம்பாள் கிட்ட விழுந்து கும்பிட்டு, என்ன வந்து அலேக்கா தூக்கி கொண்டு போய் இந்தியால பத்திரமா என்ன விட்டுருங்க. அப்படின்னு வேண்டிட்டு வரேன். வீட்லருந்து கிளம்புறதுக்கு ஐ மீன் லண்டன் கிளம்புறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி அறுபடை விபூதி இருக்கு. அறுபடை வீடோட விபூதி பிரசாதம் பாக்கெட் என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அதுல இருந்து நான் வந்து ஒரு அ எடுத்து இட்டுக்கலாம் அப்படிங்கும்போது கையில என்ன வந்திருக்கு பாருங்களேன். அழகா ஒரு மயில் வந்து தோகை விரிச்சுட்டு இருக்கிற மாரி அப்படியே வந்துச்சு. இத பார்க்கும்போது என்னோட பதட்டம் 90% காணாம போயிடுச்சு. ஓகே, முருகர் சொல்றாரு, "நான் மயில் மேல கொண்டு போய் உன்ன இந்தியால லேண்ட் பண்ண வைக்கிறேன்" அப்படின்ட்டு. எனக்கு சீரியஸ்லி வந்து எனக்கு அப்படியே மனசெல்லாம் லேசாயி உடனே நாங்க கேப் ஏறி கிளம்பியாச்சு. கேப் ஏறி கொஞ்சம் தூரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி எங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கு. ரொம்ப நேரம் நான் அத கவனிக்கல ஆக்சுவலி. அப்புறமா தான் சடார்ன்னு கவனிக்கிறேன். அதுல ஒரு சிங்கம் இருந்தது. ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, எனக்கு சிங்கம், புலி, சிறுத்தை, பூனை இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஆ என்னோட இன்ஸ்டா ரீல்ஸ் ஃபுல்லா ரெக்கமெண்டேஷன் இந்த வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கும். அதில வந்து இப்ப அம்பாள் கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிங்கம், புலிய வந்து லிட்டரலி அம்பாலாவே பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். எப்படி மயில் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இத பார்த்துட்டு அதில வந்து லயன் செக்யூர் டிஸ்பேட்ச்ன்னு வேற போட்டிருந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது இந்த சிங்கம் வந்து அ ஒரு பொருள ஒரு இடத்துல கரெக்ட்டா பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கும். அப்படிங்கிற அர்த்தம் தான் அதுக்கு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. எனக்கு உண்மையாவே இது பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. அப்புறமா எனிவே கொஞ்ச நேரம் கழிச்சு, கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த வண்டி வந்து முன்னாடியே போயிட்டுருந்தது. அம் உண்மையா அதுக்கப்புறம் வந்து எ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ரொம்ப நல்ல விதமா இங்க வந்து சேர்ந்தேன். கோயம்புத்தூர்லேருந்து எங்க வீட்டுக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா, கேபெல்லாம் கேன்சல் ஆயி ஒரு வண்டி வந்தது. அதுலயும் முருகர், வேல் எல்லாம் வந்து டேஷ்போர்ட்ல ஒரு சிலையெல்லாம் வச்ச அந்த மாரி ஒரு வண்டி தான் வந்தது. ஸோ அம்பாளும், முருகரும் என்னையும் பத்திரமா என் கூட வந்து சேர்த்துட்டாங்க. இப்போ நேத்து என்னாச்சு அப்டின்னா, திருப்பூர் போயிருந்தேன். திருப்பூர் போயிட்டு லேட் நைட் கிட்டத்தட்ட 9:20க்கு தான் பஸ் ஏறுறேன் நானு. நடுவுல வந்து கருமத்தம்பட்டியில இறங்கணும். அங்க தான் எங்க வீடு இருக்கு.
ஏறும்போதே வந்து ரொம்ப முருகர வேண்டிட்டே தான் ஏறுனேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பஸ்ல ட்ராவல், அதுக்கப்புறம் லேட் நைட் ட்ராவல் வேற. நல்ல விதமா வீட்டுக்கு போணுமே, ரொம்ப லேட்டா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஏறி தான் உட்காந்தேன். ஒரு 10 நிமிஷத்துலயே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாரி அது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வந்தது. முருகர் புரொடெக்ட் பண்ற மாரி. அ என்ன பண்ணேன், இறங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி, ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப டயர்ட். நான் ரொம்ப வந்ததுலேருந்தே அலைஞ்சுட்டே இருக்கேன். தூக்கமும் இல்ல. அதனால வந்து தூங்கிட்டேன் நல்லா. அம் அப்படி தூங்கி விழுகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கனவு வருது. என்னன்னா, எனக்கு நேர் பின்னாடி, அதாவது நேர் பின்னாடி இல்ல, டயகனலி பின்னாடி, கோணையா லெஃப்ட் சைட்ல பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. ஒரு பிங்க் ஷர்ட் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. அப்படியே என்ன முறைக்கிறாரு ஒரு மாரி. முறைக்கிறேன்னா, அந்த பஸ்ல சில சமயம் லேடீஸ ஒரு மாரி பார்ப்பாங்க தெரியுங்களா? வெறிச்ச கண்ணோட. அப்போ ஒரு மாரி நமக்கு அன்னீசியா இருக்கும் தெரியுமா? அந்த மாரி ஒரு அன்னீசி ஃபீல், ஒரு டிஸ்டர்பிங் லுக். நான் திரும்பி பார்க்குறேன். ஐ மீன் கனவுல தான். திரும்பி பார்க்குறேன். அவரு படக்குன்னு லெஃப்ட் சைடு திரும்பிக்கிறாரு. இப்படி ஒரு கனவு வந்துச்சு. அப்புறம் உடனே எந்திரிச்சுட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த டிஸ்டர்பிங் இருந்த லுக்கு. யாரு இது? அப்ப வந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமாவும் என்ன யாரோ பார்த்துட்டு இருக்கிற ஃபீலிங் இருந்துட்டே இருக்கு எனக்கு. இது என்னடா இப்படி இருக்குன்னு எனக்கு வந்து ஏன்னா எனக்கு பின்னாடி வந்து இதுதான் இருக்கு. என்ன படிக்கட்டு தான் இருக்கு ஆக்சுவலி பஸ்ல. அப்படிங்கும்போது அங்க யாரும் உட்கார்ந்திருக்க வாய்ப்பு இல்லையே! அ யாரு இப்படி ஆனா இன்னும் நமக்கு பார்த்துட்டே இருக்க மாரியே இருக்கே! என்னன்னு தெரியலையேன்னு எனக்கு ஒரே யோசனை. இல்லாத இடத்த நம்ம திரும்பி பார்க்குறதே எனக்கு ஒரு மாரி அ வியர்டா இருந்தது. அதனால நான் வந்து திரும்பியே பார்க்கல. ஆனா பார்த்தீங்கன்னா, என்ன அறியாம என்னுடைய தலை திரும்பி விட்டது. திரும்பி அப்பதான் லெஃப்ட் சைடு திரும்பும்போது ஜன்னல் வழியா பார்க்குறேன். அங்க கருமத்தம்பட்டி சைட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அங்க சென்னியாண்டவர் கோயில் நம்ம இந்த ஏரியாக்கே பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு கொஞ்சம் பெரிய முருகர் கோயில் அதான். ஸோ சென்னியாண்டவர் கோயிலோட கோபுரம் தெரிஞ்சுச்சு. ஃபுல் கோயிலோட வியூவும் எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆ அப்பதான் தெரியுது, "ஐய்யயோ! இங்க வந்துட்டோமா நம்ம, இறங்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா இறங்கி வீட்டுக்கு நடந்து வரும்போது தான் எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. ஓ! அப்ப வந்து அந்த பிங்க் ட்ரெஸ்ல வந்து அம் நம்மள எழுப்பி விட்டது முருகர் தான். ஏன்னா, நான் தூங்கியிருந்தேன்னா, நேரா கோயம்புத்தூர் போய் தான் இறங்கியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வீட்லலாம் திட்டு கிடைச்சிருக்கும் எனக்கு. அம் அதனால வந்து கரெக்ட்டா இறங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஒரு லுக்க குடுத்து, என்ன வந்து அதுலேருந்து எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. அது எப்படி நான் வீட்டுக்கு வந்தோனே நான் வந்து, "முருகா நீ தான் என்ன எழுப்புன" அப்படின்னா, இப்ப எனக்கு வந்து பிங்க் ட்ரெஸ்ல வந்து அம் எனக்கு ஒரு போஸ்ட் வந்து ஏதோ ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லும்போது, அவரு என்ன காட்டுறாரு பாருங்க. பார்த்தோன்னே எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தோணுச்சு. முருகர், முருகர் தான். "உன் பயணம் எந்த தடையுமின்றி முன்னேற நான் என்றும் உன் பக்கத்தில் இருப்பேன்." அப்படின்னு பிங்க் ட்ரெஸ் போட்டுட்டு இத வந்து காட்டுனாரு பாருங்க. அந்த பயணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலேயே வந்து எல்லாமே இருந்துருச்சு. நான் ஃபீல் பண்ணேன். யாரோ பார்த்துட்டு இருக்க மாரியே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் என்றும் உன் பக்கத்தில் இருப்பேன். அவரு இருந்து பார்த்தது, கனவுல எழுப்புனது எல்லாமே முருகர் தான். இதுதான் நம்மளுடைய முருகப்பெருமான். வேற என்ன வேணும் சொல்லுங்க? அப்படியே ஒரு மனசு நெறஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஆர்எஸ்எம் மெம்பர்ஸோட வாய்ஸ் போடுறேன். கேளுங்க ஒண்ணு ஒண்ணும் வந்து எவ்வளோ ஒரு அப்படியே கேட்கவே குடுத்து வச்சிருக்கணும். அந்த மாரி அற்புதங்கள் கேளுங்க இப்போ. அப்போ வந்து நான் கடையில இருக்கையில ஈவினிங் வந்து என் பையன் வந்து ஸ்கூல் போயிட்டு வந்தோடனேயும் எனக்கு உடம்பே சரியில்லைம்மா, ஒரே வாமிட்டு லூஸ் மோஷனாக இருக்குது, உடம்பே சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதான் சிஸ்டர். நான் டேப்லெட்லாம் கொடுக்க சொன்னேன். ஆனாலுமே அதை ஏற்றுக்கிடலை. உடனே நான் அப்போ வேல்மாறல் எடுத்து வேல்மாறல் ஃபுல்லாக உட்காந்து விளக்கேற்றி கடையில் விளக்கேற்றி வச்சு ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தேன். ஃபுல்லாக ஆத்மார்த்தமாக அவரை நினச்சி நல்லா புடுக்கி படித்தேன் சிஸ்டர். படிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு படித்தேன். படித்து வேல்மாறல் முடிச்சுட்டு, சரி ஐயா நான் இவ்வளோ தூரம் படித்தேன்ல, படித்ததுக்கு என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டீங்களா, நான் இங்கே இருக்கிறேன், பிள்ளைங்களுக்கு துணையாக இருக்கீங்களா இல்லையா, பிள்ளைங்களை பார்த்துக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி, நான் இங்கே இருக்கிறதுனால அவனை வேறு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, நீங்கள் பார்த்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே நான் அழுதுகிட்டே கேட்டேன் சிஸ்டர். கேட்டுட்டு நான் எதார்த்தமாக விளக்கேற்றி வச்சுருந்தேன்ல, அந்த விளக்கில் எதார்த்தமாக ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ எடுத்தேன் சிஸ்டர். எனக்கு அப்படி நீங்கள் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஏதாவது ஒரு குறி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு எனக்கு காட்டியிருக்கிற குறியை பாருங்க சிஸ்டர். அதை பார்த்தோன்னே என் உடம்பெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டேன் சிஸ்டர். அவ்வளோ தூரம் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் நமக்காக முருகர் இருக்காரு அப்படிங்கிற உணர்த்தினாரு. அது வர சந்தோஷம் நினைச்சு சிஸ்டர். இந்த அனுப்புறேன் பாருங்க. சிஸ்டர் அனுப்பிச்சதுல ஒரு ஃபோட்டோல இது பாருங்க. அந்த கொண்டையோட அந்த மயில் வந்து தத்ரூவமா வந்திருக்கு. அத பார்த்து அவங்க அரண்டு போயிட்டாங்க. ஆனா, இன்னொரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. அத பார்த்து நான் அரண்டு போயிட்டேன். அதையும் காட்டுறேன் பாருங்க. இதுல ஒரு சின்ன பையன் அழகா அந்த முடியோட, கண்ணோட கை கூப்பி நின்னு, ஆ வேண்டிட்டு இருக்க மாரி, சாமிய வேண்டிட்டு இருக்க மாரி, நின்னுட்டு இருக்க மாரி உங்களுக்கு தெரியுதா? அப்படின்னு தெரியல. 2 கையும் வந்து நம்ம சாமி கும்பிடுற மாரி குவிச்சுட்டு ஒரு சின்ன பையன் நிக்கிறத நீங்க பாருங்க. அது முருகரோட ஒரு கால்ல வந்து அந்த தெரியுது. தீபமோட ரிஃப்ளெக்ஷன் அது. இது எப்படி இருக்குன்னா,
உன் பையன நானே கிட்ட வச்சு பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லாம சொல்ற மாரி இருக்கு. இது சிஸ்டர் வந்து நோட் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா, இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நல்லாருக்கும். ஆர்மி வழியா தான் எனக்கு இது வந்துச்சு. அதனால வந்து அவங்களுக்கு நான் சொல்ல முடியல. ஆனா இது பாருங்களேன், எனக்கு எனக்கு தத்ரூவமா தெரியுது. ஒரு பையன் நின்னு கைகூப்பி சாமி கும்பிட்டுருக்கான். அப்பா! எனக்கு இது உண்மையா அரண்டு போயிட்டேன் இத பார்த்து. இதெல்லாம் அவராவே ஒரு ஆசீர்வாதம் குடுத்தா தான் இந்த மாதிரி காட்சிகள் வரும். நம்ம கண்லயும் தென்படும். இப்போ நான் இத பத்தி பேச முடியும். நீங்க இத பத்தி கேட்க முடியும். இது எல்லாமே குடுப்பினை இருந்தா மட்டும் தான் முடியும். இப்போ நெக்ஸ்ட் வாய்ஸ் போடுறேன் கேளுங்க. சிஸ்டர் ரொம்ப நன்றி. முருகருக்கு நன்றி. உங்களுக்கும் நன்றி. உங்க மூலியமா எனக்கு முருகர் வந்து இந்த காசை திருப்பி எனக்கு கொடுத்துருக்காரு. அந்த 35,000 நான் போயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா, திரும்பி எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 1 hour ஆகுது வந்து. ரொம்ப நன்றி நன்றி சிஸ்டர். நீங்கள் சொன்ன மாதிரி இழந்த பணத்தை திரும்பி பெற அண்டர்பதிக்கூடிய திருப்புகளை நான் படித்தேன். 21 முறை ஒரு நாளைக்கு நான் படித்தேன். நான் உங்களுக்கு வெனஸ்டே மெசேஜ் பண்ணேன். இன்றைக்கி டியூஸ்டே 7 நாள் கண்டினியூஸாக நான் படிச்சுட்டு வரேன். கண்டிப்பாக அந்த பதிகங்களுக்கு பவர் இருக்குது, உங்களுடைய திருப்புகள் புக்குக்கு பவர் இருக்குது. எல்லாமே முருகருடைய செயல். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு பணம் திருப்பி கிடைச்சது ஒரு பக்கம் இருந்தாலுமே, நீங்க சொல்ற ஒவ்வொரு பதிகத்துக்கும் இவ்வளோ பவர் இருக்குன்றது நான் இப்ப எனக்கு உண்மையாவே உணர்ந்துட்டேன். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன். ஆனா நான் தான் இன்னைக்கு உணர்ந்திருக்கேன் அதிகமா. அதுக்கு உங்களுக்கு இருக்க நன்றிகள் பல. கண்டிப்பா இந்த சேவையை நீங்க தொடர்ந்து செய்யணும். எங்களை மாதிரி இருக்க ஆட்களுக்கு நீங்க உதவி செய்யணும். நான் யாருக்கிட்டடா நம்ம கஷ்டத்தை சொல்றதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருப்பேன். நம்ம கிட்ட அவர் பேச மாட்டாரே, அவர்கிட்ட தான் நம்ம சொல்லணும், அவர்கிட்ட தான் நம்ம பேசணும், நம்ம கிட்ட நம்ம பேச மாட்டாரு. ஆனா அவருக்கு பதிலா அவருடைய ஒரு அவருக்கு பதிலா உங்களை அவர் அனுப்பியிருக்காருன்னு உண்மையாவே நான் உணர்றேன். ரொம்ப 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 நன்றி சிஸ்டர். உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து தண்டையணிக்கு அப்புறம் ரொம்ப ஃபேவரைட் பார்த்தீங்கன்னா, அண்டர்பதி. அண்டர்பதி மாரி வந்து மிராக்கிள் பண்ண ஒரு திருப்புகள நான் பார்த்ததே கிடையாது. அந்த சமயத்தில சகோதரி என்கிட்ட கேட்கும்போது, அந்த சமயத்தில கரெக்ட்டா எங்களுடைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு ரூ. 10,00,000 மதிப்புள்ள நகை வந்து வீட்டுக்குள்ளேயே காணாம போயிடுச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அதனால என்ன நானே உட்காந்து 21 முறை வந்து அண்டர்பதி குடியேற அவங்களுக்காக நான் படிக்கிறேன். படிச்சு வந்து சில மணி நேரத்திலேயே வந்து அந்த நகை வந்து கிடைச்சிருச்சு. அம் என்னன்னா, ஒரு பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து உடனே தணிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் எனக்கு பர்சனலி ஒரு சொத்து சம்மந்தமான ஒரு விஷயத்துல எனக்கு பயங்கர பாசிட்டிவா எதிர்பார்க்காம கம்ப்ளீட்லி அன்எக்ஸ்பெக்டடா எனக்கு வந்து ஒரு நியூஸ் வருது. அப்புறமா அது எனக்கு இம்மீடியட்டா புரிஞ்சிருச்சு. அதுக்கு முந்தின நாள் நான் வந்து 21 முறை அண்டர்பதி படிச்சது தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறது பரிபூர்ணமா நான் உணர்ந்தேன். ஸோ இந்த திருப்புகள் மட்டும் வந்து சாதாரணமா நெனச்சிராதீங்க. சச் அ பவர்ஃபுல் திருப்புகள் வந்து அண்டர்பதி குழியற. ஸோ இழந்த பொருள் என்னவா இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மானம், அவமான பிரச்சனைகள் எல்லாமே, என்ன இழந்தாலும் சரி வந்து இந்த திருப்புகள் கொண்டு வந்து சேர்க்கும். அதைய மீறி அந்த விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, அது 200% அது கடவுளின் முடிவு. ஆக்சுவலி இதுதான் நான் வந்து கத்துக்கிட்ட ஒரு ஒரு பாடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்த வாய்ஸ் போடுறேன் கேளுங்க. ஹலோ அனிதா சிஸ், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் பவ்யா பேசுகிறேன், ஹொசூர்லேருந்து. நான் ஏற்கனவே என்னோட அதிசயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது ஷேர் பண்ணாங்கன்னா, ஆக்சுவலி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸாக குழந்தை இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்பவே அவளுக்காக ஒரு புக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். பட் அது ரொம்ப தாமதமாக போயின்னு இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு நாள் என் மனசுலேயே தோணுது, நான் அவளுக்கு புக்கு கொடுக்கணும், இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் கொடுக்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ இமீடியட்டாக நான் செகண்ட் பேட்ச் ஆர்டர் போட்டு புக் ஆர்டர் பண்ணிட்டு, ஸோ நான் அந்த பொண்ணுக்கு டைரெக்டாக அனுப்பிச்சி விட்டேன். ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, வித்தின் 2 வீக்ஸ் 9 இயர்ஸாக ப்ரெக்னென்ட் ஆகாத ஒரு பொண்ணு வித்தின் 2 வீக்ஸில் ஷி காட் ப்ரெக்னென்ட். ஸோ அவருக்கு ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து எனக்கு அமைச்சு கால் பண்ணியதுனால நம்பவே முடியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஹாப்பி முருகா. ரியலி ரொம்ப தேங்க்யூ சொன்னா. எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னா, முருகருக்கு தேங்க்யூ சொன்னா. ஸோ இப்போ அந்த பொண்ணு எங்கே போனாலும் இந்த புக் எடுத்துன்னு போகிறது எல்லாருக்கும். நான் அவளுக்கு என்ன, அந்த பொண்ணுக்கு என்ன சொன்னேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு இதே மாதிரி தானம் புக்கு ஞானதானம் பண்ணி இன்னும் நிறைய பேர் உங்களை மாதிரி எல்லாரும் அவங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். ஸோ நீக்கு இந்த மாதிரி வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சிஸ்டர். 9 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒரு கர்மா வந்து தடுத்துட்டு இருந்திருக்கு. அந்த கர்மாவை வந்து இந்த புத்தகம் போய் வந்து அது நீக்கியிருக்கு. புத்தகம் அப்படிங்கிறத விட முருகர் போய் அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலைய பண்ணியிருக்காரு. 2டே வாரத்துல அவங்க பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. இது வந்து ஒரு அப்சல்யூட்லி ஸ்டன்னிங் மிராக்கிள் ஆக்சுவலி.
இது இன்னொன்னு என்ன அப்டின்னா, ஞானதானம். ஸோ அப்பப்போ ஒரு புக்கு, 2 புக்கு, 6 புக்கு இது மாரி வந்து ஞானதானம் பண்ணிட்டே இருங்க. உங்களால வந்து பண்ண முடியும் அப்டின்னா, கட்டாயம் ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா, எப்போ நம்ம இன்னொருத்தங்க லைஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு விளக்கேற்றுவோம் அப்டின்னே தெரியாது. எப்போ வந்து அவங்க வழியா நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் நமக்கும் நம்ம பசங்களுக்கும் வந்து சேரும் அப்டின்னே தெரியாது. ஸோ அத ஞானதானம் கண்டிப்பா கொண்டு வரும். அதே மாரி புக்க வாங்கி குடுத்தா, உடனடியா இன்ஸ்டன்ட்டா அப்டி நடக்குமா அப்டின்னா, அது கட்டாயம் கிடையாது. அது 2 வருஷம் கூட எப்ப வேலை செய்யணுமோ, அந்த புக்கு அந்த இடத்துல வேலை செய்யும். ஒரு 5 புக்கு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். வாங்கி நான் எல்லாத்துக்கும் குடுத்தேன். அதுல ஒண்ணு வந்து கன்சீவா இருக்கு. தென்காசியில ஒரு பொண்ணு கன்சீவா இருக்கா. சஷ்டி விரதம் இருந்து அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணுக்கு அனுப்பியிருந்தேன். ஆனா என்னுடைய பூஜை ரூம்ல 5 புக்குமே வச்சு சாமி கும்பிட்டு தான் எல்லாத்துக்கும் குடுத்தேன். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து இங்கேருந்து எனக்கு கொரியர்ல அனுப்பி விட்டுருந்தேன் சிஸ்டர். போய் ஓப்பன் பண்ணி அந்த கவரை ஓப்பன் பண்ணோனேமே அதுல சந்தன மணம் பயங்கரமா வருதுக்கா. அவளுக்கு நான் என்ன புக்கு என்னது அனுப்புறேன் அப்படின்னே தெரியல. அட்ரஸ் மட்டும் வாங்கினேன். உனக்கு ஒண்ணு அனுப்பணும்ப்பா, அது சஸ்பென்ஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நான் அவளுக்கு கேட்டிருந்தேன். உடனே அவள் அட்ரஸ் அனுப்பி விட்டுருந்தா. அதை எடுத்து பார்த்தோன்னே அந்த சந்தன மணம் பயங்கரமா வருதுக்கா, நீங்க சந்தனம் வச்சு விட்டீங்களா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டா சிஸ்டர். எனக்கு உடம்பு ரொம்ப செலுத்துருச்சு. அப்படியே எனக்கு படபடன்னு வந்துட்டு கண்ணீரே வந்துருச்சு எனக்கு அவ சொன்னோன்னே. சரி பரவாயில்ல, உனக்கு ஒன்று கூட எப்பவுமே முருகர் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு சொன்னேன் சிஸ்டர். ஞானதானத்தோடைய இன்னொரு மிராக்கிள் தான் இது. இப்ப நம்ம கேட்டது. அவங்களுக்கு பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த படபடப்பு அப்படின்னு சொல்றது என்னன்னா, உச்சகட்ட அந்த பேரானந்த நிலையோட ஒரு சிம்ப்டம் தான் அது. அம் என்ன ஒரு சந்தோஷம், திருப்தி. இதுதான் உண்மையான சந்தோஷம் இல்லையா? அ ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் அது மனசார வந்து அடுத்தவங்க இவங்களுக்கெல்லாம் குடுக்கலாம். இவங்கலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனசு அந்த மனசுக்குள்ள கண்டிப்பா கடவுள் இருப்பார் ஆக்சுவலி. அதுதான் நம்ம என்ன யாருக்கு பண்ணாலும் நல்ல மனசோட, ஒரு தூய்மையான அன்போட பண்ணணும். ஸோ ஒரு ஒரு முருகபக்தர் இருக்காங்க. அ அவங்களுக்கு ஓகே திருப்புகழ் பத்தி தெரியல, திருப்புகழ் புத்தகம் பத்தி தெரியல. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அம் இந்த மாரி திருப்புகழ் படிங்க, இந்த பிரச்சனைக்கு இது படிங்க அப்படின்னு எடுத்து சொல்றது ஒரு பெரிய சேவை தான். அ இதே மாரி தான் வந்து நம்ம புக்க பிரிண்ட் பண்ணி தான் குடுக்கணும். இல்ல வந்து இது மாரி வீடியோ போட்டு முருகர் பத்தி பேசணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தங்களுக்கு இந்த மாரி ஒரு இருக்கு, அத நீங்க படிங்க அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை தான். அந்த சேவை உங்கள எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கும். உங்களுக்கு ஒரு புரொடெக்ஷன கொண்டு வரும். நான் நெறைய இடத்துல சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒரு புரொடெக்ஷன் எப்பவுமே கிடைக்கும். இன்னும் இது மாரி நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் நான் ஒண்ணு ஒண்ணா ஷேர் பண்றேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதையும் எந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க் யூ ஸோ மச். முருகா சரணம்.